to our channel Smarta Padi with me Tara. Okay, இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா chemical reactions and equations ஓட part 2 தான் பார்க்க போறோம். இந்த chemical reactions and equationsல equation portion தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சப்போஸ் நீங்க part 1 வீடியோ பார்க்கலனா போய் செக் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நான் இது சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த chemical equations என்னன்னா நம்ம chemical reaction ஃபார்ம் பண்ணிருக்கோம்ல அத வந்து நம்ம simplified formல theoretical formல எப்படி மென்ஷன் பண்றதுன்னு பார்க்கிறதுக்காக தான் இந்த chemical equations அப்படிங்கற கான்செப்ட கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம chemical reaction வந்து ரொம்ப எலாபரேட்டா ரொம்ப பெரிய process-ஆ இருக்கும். ஆனா அத வந்து நம்ம சிம்பிளா நம்ம சொல்றதுக்காக தான் இந்த chemical equation அப்படிங்கற கான்செப்ட கொண்டு வந்தாங்க. இந்த chemical equation பத்தி தெரிஞ்சிருக்கணும்னா உங்களுக்கு பேசிக் ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் atomicity and valency. இந்த atomicity and valency பத்தி நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிட்டு வந்திருப்போம். அதனால இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இந்த valency and atomicity பத்தி நம்ம 6th ல இருந்தே படிச்சிட்டு வந்திருப்போம். ஆனா இந்த atomicity பத்தி நமக்கு நிறைய பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதனால நான் சின்னதா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். atomicityனா என்ன? atomicityனா என்னதுன்னா number of atom of element joined together to form molecule. Number of atom of element joined together to form molecule. இது atomicity. இத சிம்பிளா எப்படி சொல்லணும்னா இப்போ நான் ஆக்ஸிஜன் எடுத்துக்கிறேன். நம்ம ஆக்ஸிஜனை O மென்ஷன் பண்ணுவோம். நான் இன்னொரு ஆக்ஸிஜன் எடுத்துக்கிறேன். எனக்கு இது ரெண்டும் கம்பைன் ஆகி எனக்கு O2 கிடைக்குது. ஆக்ஸிஜன் வந்து ஒரு எலிமெண்ட். இப்போ இந்த ரெண்டு ஆக்ஸிஜனும் கம்பைன் ஆகி எனக்கு O2 கிடைக்குது. இது வந்து ஒரு ஆட்டம். இது வந்து ஒரு ஆட்டம். இது வந்து ஒரு மாலிக்யூல். இப்போ நிறைய ஆட்டம் இல்ல 2 3 இல்ல நிறைய ஆட்டம் கம்பைன் ஆகி எனக்கு ஒரு மாலிக்யூல் கிடைக்குது. இதுல எத்தனை ஆட்டம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு மாலிக்யூலை ஃபார்ம் பண்றோமோ அந்த நம்பரை தான் நம்ம அட்டாமிசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ நான் இங்க 2 ஆட்டம் எடுத்திருக்கேன். ஒரு மாலிக்யூலை ஃபார்ம் பண்றதுக்கு நான் 2 ஆக்ஸிஜன் ஆட்டமை எடுத்துக்கிறேன். அதுதான் வந்து நான் அட்டாமிசிட்டின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு ஆட்டம் இங்க ஒரு ஆட்டம் இது ரெண்டும் கம்பைன் ஆகி எனக்கு 2 ஆட்டம். இதுதான் நான் அட்டாமிசிட்டின்னு சொல்லுவேன். ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம எத்தனை ஆட்டம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அத்தனை ஆட்டமை தான் நம்ம அட்டாமிசிட்டின்னு சொல்லுவோம். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சோடியம் வந்து ஒரு எலிமெண்ட். இப்போ நான் 2 சோடியம் எடுத்திருக்கேன். ஒரு ஆட்டம், ஒரு சோடியம் ஆட்டம், ஒரு சோடியம் ஆட்டம். இப்போது இந்த 2 சோடியம் ஆட்டமும் சேர்ந்து எனக்கு ஒரு மாலிக்யூல் கொடுக்குது. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க ஆட்டம் பார்த்தீங்கன்னா 2. அதனுடைய நம்பர்ஸ் வந்து அது கவுண்ட் வந்து 2. இந்த கவுண்ட்டை தான் நம்ம அட்டாமிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அட்டாமிசிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ ஆட்டம்ஸை யூஸ் பண்ணுறோமோ அதனுடைய கவுண்ட் அதனுடைய நம்பர்ஸை தான் நம்ம அட்டாமிசிட்டின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 ஆட்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அதனோட அட்டாமிசிட்டி 2. இங்கே Ne2 வந்து 2. அது மாதிரி நம்ம மாலிக்யூலை பொறுத்து அதனுடைய அட்டாமிசிட்டி கவுண்ட் மாறும். நான் இந்த அட்டாமிசிட்டியை வச்சு நான் மாலிக்யூல்ஸை 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறேன். இப்போது monoatomic molecule, diatomic molecule,
triatomic molecule, polyatomic molecule. ஸோ இந்த அட்டாமிசிட்டியை வச்சு நான் மாலிக்யூலை 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறேன். நமக்கு ஃபார்ம் ஆன மாலிக்யூல் நான் 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறேன். அதுதான் மோனோ அட்டாமிக் மாலிக்யூல், டைஆட்டமிக் மாலிக்யூல், ட்ரைஆட்டமிக் மாலிக்யூல் அண்ட் பாலிஆட்டமிக் மாலிக்யூல். இந்த மோனோ அட்டாமிக் மாலிக்யூல்னா ஒரு ஆட்டம் வச்சு நம்ம ஒரு மாலிக்யூலை ஃபார்ம் பண்ணோம்னா அதை மோனோ அட்டாமிக் மாலிக்யூல்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது உங்களுக்கு அந்த நேம்னே தெரிஞ்சிருக்கும், மோனோ அட்டாமிக் மாலிக்யூல். ஒரு ஆட்டம் வச்சு மோனோனா 1, ஒரு ஆட்டம் வச்சு நம்ம ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணோம்னா மோனோ அட்டாமிக் மாலிக்யூல். அதே மாதிரி தான் எல்லாமே. டைஆட்டமிக் மாலிக்யூல்னா 2, ட்ரைனா 3, பாலினா மோர் தென் 3, அதை தான் பாலின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஆட்டம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணியாச்சு. மோனோ அட்டாமிக் மாலிக்யூலில் நம்ம ஒரு ஆட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது மோனோ அட்டாமிக் மாலிக்யூல். இப்போ என்னுடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னோன்னா லித்தியம், பெரிலியம், ஹீலியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. சோடியம், மெக்னீஷியம், இது எல்லாமே மோனோ அட்டாமிக் மாலிக்யூல். நெக்ஸ்ட்டு டைஆட்டமிக் மாலிக்யூல். இப்போது ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம 2 ஆட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது இது டைஆட்டமிக் மாலிக்யூல். அதோடைய எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். இதெல்லாமே 2 ஆட்டம் வச்சு தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அது சிங்கிளாக எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்படி சிங்கிளாக எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த மாலிக்யூல் ரொம்ப வீக்காக இருக்கும், அதனால் அது சிங்கிளாக எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால தான் இது 2 ஆட்டமும் கம்பைன் ஆகி நமக்கு ஒரு மாலிக்யூலாக எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் இது அட்டாமிசிட்டி 2. ஏன்னா இங்கே 2 ஆட்டம் யூஸ் பண்ணியிருக்கனால அட்டாமிசிட்டி 2. அதே மாதிரி தான் ட்ரைஆட்டமிக். இங்கே 3 ஆட்டம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ட்ரைஆட்டமிக். பாலிஆட்டமிக் பார்த்திங்கன்னா மோர் தென் 3 ஆட்டம்ஸ், அதனால தான் இது பாலிஆட்டமிக். அதனோட அட்டமிஸ் இப்போ இங்கே எடுத்துருக்கிறது இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா P8 S8 எடுத்திருக்கேன். அதனோட அட்டாமிசிட்டி 8. இது ஒரு சில எலிமெண்ட் டைஆட்டமிக்கில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும், ஒரு சில எலிமெண்ட் மோனோ அட்டாமிக்கில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அதனோட ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சில ஃபார்மில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, இது கிளியராக இருக்கும் நம்புகிறேன். இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஓகே இப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், நான் இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி எனக்கு ப்ராடக்டில் வாட்டர் கிடைக்குது. இப்போது நம்ம சொன்ன மாதிரி ஹைட்ரஜனோட அட்டாமிசிட்டி பார்த்திங்கன்னா 2. அதனால் ஹைட்ரஜன் 2 தான், H2 தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஆக்சிஜனோட அட்டாமிசிட்டியும் 2. ஏன்னா இது வேறு அட்டாமிசிட்டியில் இருந்ததுன்னா அது அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதனோட ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்மில் அது எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போது இந்த ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 2 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் H2O. ஓகே, இப்போது நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரியாக்டன்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஏரோ மார்க்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது எல்லாமே ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இது LHS, இது RHS. இந்த ஏரோ மார்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே LHS, அதுவே ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே RHS. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம ரியாக்டன்ட் சொல்லுவோம். நம்ம எதெல்லாம் ரியாக்ட் பண்ணி நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்க வைக்கிறதோ அதெல்லாம் நம்ம ரியாக்டன்ட் சொல்லுவோம். இந்த லெஃப்ட் சைடில் நம்ம ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இது ரியாக்டன்ட்னு சொல்லுவோம். இதை ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ணி நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்டு தான் RHSல மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட்க்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். இதை நம்ம எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜன், இது எல்லாமே எலிமெண்ட்ஸ். ஆனால் இது ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு கிடைக்கிறது காம்பவுண்ட்ஸ். இப்போது
இந்த எலிமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம அட்டாமிசிட்டியை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம காம்பவுண்ட்ஸுக்கு வந்து வேலன்சியை யூஸ் பண்ணுவோம். இந்த வேலன்ஸ் எலிமெண்ட்ஸுக்கு வந்து அட்டாமிசிட்டி வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். இந்த காம்பவுண்ட்ஸை வந்து வேலன்ஸை வச்சு ஃபார்ம் பண்ணுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு அட்டாமிசிட்டி வச்சு நம்ம இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து எலிமெண்ட்ஸ். இதை வந்து நம்ம H2 அண்ட் O2 மென்ஷன் பண்ணியிருக்கோம். எதை வச்சு மென்ஷன் பண்ணோன்னா அட்டாமிசிட்டியை வச்சு மென்ஷன் பண்ணோம். அதுதான் இங்கே எலிமெண்ட்ஸை வந்து நம்ம அட்டாமிசிட்டி வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுவே ஆக்சிஜன் இது வந்து நமக்கு கிடச்சிருக்க ப்ராடக்ட், இது வந்து காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி நமக்கு கிடைக்கிறது வந்து காம்பவுண்ட்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம வேலன்ஸை வச்சு இப்போ கண்டுபிடிப்போம். வேலன்ஸை வச்சு தான் அதோட நம்பரிங்கை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போது H2O ஹைட்ரஜனோட வேலன்சி 1, ஆக்சிஜனோட வேலன்சி 2. இப்போ இது கிறிஸ் கிராஸ் மெத்தடில் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. இப்போ இதை வச்சு நமக்கு H2 ஆக்சிஜனோடையது 1 வந்துடும். ஸோ அதை வச்சு தான் நம்ம H2O மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எலமெண்ட்ஸை வந்து நம்ம அட்டாமிசிட்டி வச்சு இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதே வந்து காம்பவுண்ட்ஸை வந்து நம்ம வேலன்ஸை வச்சு இங்கே நம்பரிங் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த ஈக்குவேஷனை ஓரளவுக்கு இதனுடைய ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்கோம். H2 and O2 gives H2O. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும். நம்ம ஏன் பேலன்ஸ் பண்ணணும்? அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் இஸ் பேஸ்ட் அப்பான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம். மாஸ் கேன் பி நீதர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ரியாக்டண்ட்டில் என்ன இருக்கோ அதே தான் ப்ராடக்ட்லேயும் இருக்கும். ஏன்னா ரியாக்டண்ட்டில் என்ன நமக்கு வந்ததோ அதை வந்து வேறு மாதிரி நம்ம மாற்றி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போது ரியாக்டண்ட்டில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுத்துருக்கோமோ அதே தான் ப்ராடக்டில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து கம்மியாகவும் ஆகலை அதிகமாகவும் ஆகலை. அங்கே என்ன இருந்திருக்கோ அதாவது ரியாக்டண்ட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு தான் நம்ம ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்க போகிறோம். அது வேறு ஒரு ஃபார்மில் தான் இருக்குது தவிர அது வந்து கம்மியாகவும் ஆகலை அதிகமாகவும் ஆகலை. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஈக்குவேஷன்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறோம். கெமிக்கல் ரியாக்ஷனாக என்னது? நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம பண்ணதை சிம்பிளிஃபைடு ஃபார்மில் தியரிட்டிக்கலாக மென்ஷன் பண்ணுறது தான் இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே தான் வந்து ப்ராடக்டில் வரும்னு சொல்லியாச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகலை. நம்ம இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த பேலன்ஸிங்கை பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட் இது தான். இப்போ தேர்டு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் இந்த ஈக்குவேஷன். இப்போது எதுக்காக பேலன்ஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இந்த H2 அண்ட் O2வை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு H2O ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த H2 பார்த்திங்கன்னா ரியாக்டன்ட் LHS சைடில் 2 இருக்குது, RHS சைடில் 2 இருக்குது. அதனால் இங்கே என்ன இருக்கோ அது வந்து இங்கே வந்துடுச்சு. அதாவது ரியாக்டண்ட்டில் என்ன இருக்கோ அதே ப்ராடக்டில் நமக்கு வந்துடுச்சு. அதால் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் வந்து இந்த H2வில் வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம போகிறது ஆக்சிஜன். ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா ரியாக்டண்ட்டில் 2 இருக்குது, ஆனால் ப்ராடக்டில் 1 தான் இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ரியாக்டன்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ரியாக்டன்ட் அது அப்படியே ப்ராடக்டாக மாறி இருக்குது வேறு ஒரு ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ஆக்சிஜன் வந்து LHSல 2 இருக்குது, ஆனால் RHSல வந்து 1 தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணோம். இப்போது H2 + O2 gives H2Oல
H2 வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த O வந்து பேலன்ஸ் ஆகலை. இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கே வந்து 1 தான் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் 2 போட்டுக்கிறேன். இந்த 2 வந்து ரெண்டுத்துக்குமே காமனானது. இப்போது இந்த H2ல் இங்கே 2 நான் ஃப்ரண்ட்டில் மென்ஷன் பண்ணால் அது இந்த H2க்கும் அந்த 2 காமனானது, அந்த ஆக்சிஜனுக்கும் நம்ம போட்டிருக்க 2 வந்து காமனானது. இப்போது இங்கே ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. இங்கே O2 இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன். ஸோ இங்கேயும் O2 இருக்குது, அது பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இங்கே போட்டதால் ஹைட்ரஜனோட வேல்யூ வந்து இங்கே அதிகமாகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் ஆகிருக்கு. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அதனால் இது இம்பேலன்ஸ்டாக இருக்குது. இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் 2H2O, இது ஃபர்ஸ்ட் தேர்டில் வந்து நமக்கு இது மாதிரி தான் ஃபார்ம் ஆக போகுது. இங்கே 2H2Oவில் இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இன்னும் 2 ஹைட்ரஜனை இங்கே போட்டுக்கிறேன். இப்போது மொத்தம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. 2H2 + O2 gives 2H2O. இங்கே 4 ஹைட்ரஜன், இங்கே 4 ஹைட்ரஜன். அதனால ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இங்கே 2 ஆக்சிஜன், இங்கேயும் 2 ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இதை வச்சு இது மாதிரி தான் நம்ம ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணணும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். Na + Cl2 gives NaCl. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சொன்னது LHS, அதாவது ரியாக்டண்ட்டில் இந்த எலிமெண்ட்ஸை வந்து அட்டாமிசிட்டி வச்சோம். காம்பவுண்ட்ஸை வேலன்ஸை வச்சும் நம்ம மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த எலிமெண்ட்ஸ்னால் எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடியது எல்லாமே எலிமெண்ட்ஸ், ஆர்ஹெச்எஸில் இருக்கிறது வந்து அது ஃபார்ம் ஆகி வர்றதுனால அது காம்பவுண்ட்ஸ். இப்போது எலிமெண்ட்ஸில் நான் அட்டாமிசிட்டி வச்சு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அட்டாமிசிட்டி ஆஃப் Na வந்து 1 அண்ட் குளோரினோட அட்டாமிசிட்டி வந்து 2. இப்போ இது ரெண்டும் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து நான் அட்டாமிசிட்டி வச்சு நம்பரிங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா NaCl, இது வந்து காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டை நம்ம வேலன்சி வச்சு மென்ஷன் பண்ண போகிறோம். வேலன்சி ஆஃப் Na வந்து 1, அதே மாதிரி வேலன்சி ஆஃப் குளோரினும் 1. இப்போது NaCl 1 1 இதை வந்து க்ராஸ் பண்ணாலும் நமக்கு NaCl தான் வரும். அதால் இதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை, NaCl தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. செகண்ட் வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த Na + Cl2 gives NaCl நான் எடுத்துக்கிறேன். ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் நம்ம ஃபார்ம், இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு கிடச்சது வந்து இந்த NaCl. இப்போது ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா LHSலேருந்து போகலாம். LHSல Na உடையது 1, ஒரு Na இருக்குது. Cl 2 இருக்குது, 2 Cls இருக்குது. அதுவே NaCl ப்ராடக்டில் RHSல நமக்கு ஒரு Na ஒரு Cl இருக்குது. ஸோ RHSல ஒரு Cl வந்து கம்மியாக இருக்குது, Na வந்து ஈக்குவலாக இருக்குது. இங்கேயும் 1 இருக்குது, RHSலேயும் 1 இருக்குது. ஆனால் குளோரின் வந்து RHSல
ஒரு குளோரின் வந்து கம்மியாக இருக்குது. அதால் நான் இதை பேலன்ஸ் பண்ணணும். இப்போது Na + Cl2 gives 2NaCl. நம்ம எப்போவுமே இப்படி மென்ஷன் பண்ணக்கூடாது, NaCl2 மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்போது ஃபுல்லாகவே அதனுடைய வேலன்சி இது எல்லாமே வந்து தப்பாயிடும். அது மாதிரி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணவே கூடாது, இது ராங். அதால் நம்ம ஃப்ரண்ட்டில் தான் மென்ஷன் பண்ணணும், அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். அதனுடைய வேலன்சி எதுவுமே மாறாமல் கரெக்டாக வரத்துக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் தான் மென்ஷன் பண்ணணும், நம்ம கீழே இந்த மாதிரி மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போது இந்த NaClல நான் குளோரின் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. Cl2 இங்கேயும் 2Cl பேலன்ஸ்டு. ஆனால் இப்போ நான் இங்கே 2 அப்படின்ற நம்பர் மென்ஷன் பண்ணதால் இங்கே சோடியமோட கவுண்ட் வந்து அதிகமாகிடுச்சு. முன்னாடி 1 தான் இருந்தது, ஆனால் இப்போது இங்கே 2 ஆட் பண்ணதால் இந்த Naவோட கவுண்ட் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இங்கே 2Na இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 போடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2Na + Cl2 gives 2NaCl. இங்கே நம்ம நம்பர் மென்ஷன் பண்ணால் அது எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே அந்த நம்பர் வந்து காமனானது. அதால் இங்கே நான் இங்கே வந்து குளோரின்காக தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணேன், ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணதால் அது Naக்கு காமன். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே LHSல. இப்போது பார்த்திங்கன்னா 2Na, LHSல 2Na இருக்குது, RHSலையும் 2Na இருக்குது. குளோரின் வந்து LHSல 2 குளோரின் இருக்குது, RHSல 2 குளோரின் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஓகே, இங்கே ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, பேலன்ஸ் இந்த ஈக்குவேஷன் இதுதான் மேஜர், இதுதான் பேசிக். இதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Fe + H2O gives Fe3O4 + H2. ஓகே, இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். LHS RHS. இப்போது LHSலேருந்து போகலாம். LHSல ஒரு Fe இருக்குது, RHSல 3 Fe இருக்குது. ஸோ Feயோட LHS வேல்யூ பார்த்திங்கன்னா 1, RHS பார்த்திங்கன்னா 3. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் பேலன்ஸ் பண்ணுறேன். Fe + H2O gives Fe3O4 + H2ல நான் இங்கே வந்து ஒரு Fe தான் இருக்குது, இங்கே 3 Fe இருக்குது. ஸோ அதால் நான் லெஃப்டில் LHSல வந்து நான் பேலன்ஸ் பண்ணுறேன். இங்கே 3 இருக்கிறதால, இங்கே 1 இருக்கிறதால இங்கே நான் ஃப்ரண்ட்டில் 3 போட்டுக்கிறேன். இப்போது Feயும் பேலன்ஸ் ஆகிடுச்சு, இங்கே Fe3 ஆகிடுச்சு, இங்கேயும் Fe3 ஆகிடுச்சு. ஸோ Fe வந்து இங்கே பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது H2O. இங்கே 2H2 இருக்குது, இங்கேயும் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே H2 இல்லை, நெக்ஸ்ட் பை ப்ராடக்டில் ஒரு H2 இருக்குது, இங்கேயும் 2H2 இருக்குது. ஸோ H2வும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதால் பேலன்ஸ் ஆனதை நம்ம எதுவும் மாற்ற தேவையில்ல, அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போகலாம். ஆக்சிஜன். இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, LHSல ஒரு ஆக்சிஜன், ரியாக்டண்ட்டில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அதே ப்ராடக்டில் பார்த்திங்கன்னா 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும். இப்போது இங்கே 4 ஆக்சிஜன் இருக்கிறத நான் பேலன்ஸ் பண்ணுறேன். ப்ராடக்டில் வந்து ஆக்சிஜனோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது, அதால் நான் LHSல நான் அதிகப்படுத்துகிறேன். இப்போது 3Fe + 4H2. இங்கே ஒரு இங்கே 4 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, அதால் இங்கே நான் 4 போடுறேன். 4H2 gives Fe3O4 + H2. இப்போது இங்கே வந்து 4 ஆக்சிஜன் ஆகிடுச்சு, இங்கேயும் 4 ஆக்சிஜன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஆகிடுச்சு.
ஆனால் நான் இங்கே நம்பரிங் வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணதால் இதனோட ஹைட்ரஜன் வேல்யூவும் வந்து அதிகமாகிடுச்சு. ஏன்னா இந்த 4 வந்து ஹைட்ரஜனுக்கும் காமன், ஆக்சிஜனுக்கும் காமன். இங்கே ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் 4 வந்து ஃப்ரண்ட்டில் போட்டதால் இந்த ஹைட்ரஜனுடைய வேல்யூவும் எல்ஹெச்எஸில் அதிகமாகிடுச்சு. அதால் நான் ஆர்ஹெச்எஸில் இப்போ பேலன்ஸ் பண்ணணும். இப்போது 4H2 இருக்குது. 4 into 2, 4 2s are 8 இப்படி எடுத்துக்கணும். 4ஐயும் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 4 2s are 8. இங்கே 8 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நான் 8 ஹைட்ரஜன் வர வைக்கணும். இங்கே நான் H2 போட்டுக்கிறேன். இங்கே என்ன நம்பர் போட்டால் இந்த இடத்துல 8 வரும்னு பார்க்கணும். இப்போது 2 போட்டால் 2 இங்கே நான் 2 போடுறேன். 2 into 2 4 தான் வருது. அதால் இது பேலன்ஸ்டு கிடையாது. நான் வந்து 5 போடுறேன். 5 into இங்கே H2 இருக்குது. இந்த H2வில் எந்த சேஞ்சஸும் வரக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம போட்டு பார்க்கணும். எது வந்து பேலன்ஸ் ஆகுது அந்த நம்பர் தான் நம்ம போடணும். இப்போது இந்த H2வில் நான் 5 போடுறேன். 5 2s are 10. ஸோ இதுவும் ராங். அப்போ என்ன நம்பர் போடலான்னு நீங்கள் யோசித்து போடணும். நான் இங்கே 4 போட்டால் தான் எனக்கு 8 கிடைக்கும். அதாவது எல்ஹெச்எஸில் 8 இருக்கிறதுனால நமக்கு இங்கே 8 போடணும். ஸோ அதுக்கு நான் 4H2 போட்டால் தான் எனக்கு இங்கே 8 கிடைக்கும். ஸோ 4 2s are 8. அப்போது எனக்கு 4H2 போட்டால் தான் இங்கே 8 கிடைக்குது. இப்போது இந்த இது பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் 4H2 போடுறேன். 3Fe + 4H2O gives Fe3O4 + 4H2. ஓகே, இப்போது இது வந்து பேலன்ஸ் ஆகிருக்கா நம்ம ரீசெக் பண்ணுறோம். எல்ஹெச்எஸில் வந்து 3Fe இருக்குது, ஆர்ஹெச்எஸ்லேயும் Fe3 இருக்குது. அதனால் இது ரெண்டுமே பேலன்ஸ்டு. நெக்ஸ்ட்டு நம்ம 11 பார்க்கணும். ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் வந்து 4 into 2 மொத்தம் 8 ஹைட்ரஜன் இருக்குது. அதே ஆர்ஹெச்எஸில் பார்த்திங்கன்னா ப்ராடக்டில் பார்த்திங்கன்னா 4 into 2 மொத்தம் 8 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனும் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து 4 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே இல்லை, ஸோ அதை விட்டுருங்க. இங்கே வந்து 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ஆக்சிஜனும் பேலன்ஸ்டு. ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். எக்ஸாமில் அவங்க எப்படி வேணால் கேட்கலாம். நமக்கு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதுதான் மேஜராக கேட்பாங்க. சில இதில் வந்து நமக்கு அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் கேட்பாங்க. நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட்டை எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது Fe பார்த்திங்கன்னா சாலிட். ஃபெரஸ் இங்கே வந்து சாலிட். H2O இருக்குது. H2O வந்து லிக்விட், நமக்கு தெரியும். Fe3O4 இதுவும் சாலிட். H2 இது வந்து கேஸ். ஸோ சாலிட் லிக்விட் கேஸ் ஆக்வஸ் மொத்தம் 4 எடுத்துக்கிறோம். சாலிடை வந்து எஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும், லிக்விடை எல்ன்னு மென்ஷன் பண்ணணும், கேஸை ஜீன் மென்ஷன் பண்ணணும், ஆக்வஸை ஏஜி மென்ஷன் பண்ணணும். இப்போது உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், ஆக்வஸ்னால் என்னது? ஆக்வஸ்னால் எனிதிங் வித் வாட்டர், அதுதான் ஆக்வஸ். லிக்விட் வந்து நார்மல் லிக்விட் ஆர் NaCl, இது வந்து பியூர் ஸ்டேட். ஆனால் இது எதனா ஒரு ரியாக்டன்ட் வந்து இது கூட வாட்டரோட கம்பைன் ஆகி இருக்கிறது வந்து நம்ம லிக்விட் ஆர் NaCl. லிக்விட்னா பியூர் வாட்டர் ஒரு எனிதிங் பியூராக இருக்கக்கூடிய ஒரு லிக்விடை வந்து நம்ம லிக்விட்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் வந்து ஆக்வஸ் வந்து எதுனா ஒரு ரியாக்டன்ட் வந்து வாட்டரோட கம்பைன் ஆகியிருக்கிறது வந்து நம்ம ஆக்வஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம்.
பியூராக இருக்கிறது வந்து நம்ம லிக்விட்னு மென்ஷன் பண்ணுவோம். வாட்டர் வந்து பியூர் லிக்விட். அதுவே NaCl இட்ஸ் அ லிக்விட். அது வந்து பியூரான ஒரு லிக்விட். ஆனால் வந்து இப்போ எதுனா ஒரு ஒன்றுத்து கூட வாட்டரை வந்து ரியாக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம ஆக்வஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை வச்சு தான் நம்ம இதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை நம்ம பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ சாலிடை வந்து நம்ம பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கணும் சாலிடா லிக்விடா கேஸான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ Fe வந்து சாலிட், அதே வந்து வாட்டர் வந்து லிக்விட். ஸோ இது மாதிரி Fe3O4 வந்து சாலிட், H2 வந்து கேஸ். இப்போ கேஸ் வந்து எவாப்ரேட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து எவால்வ் ஆகும். அதால் நான் ஆரோ மார்க் இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணணும். இதுதான் டோட்டல் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் வித் ஃபிசிக்கல் ஸ்டேட். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணதுலையும் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பண்ண ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷனுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டை நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஹைட்ரஜன் இது வந்து கேஸ், H2 வந்து கேஸ். ஆக்சிஜன் இது வந்து கேஸ். இப்போது நமக்கு வந்த ப்ராடக்ட் வந்தீங்கன்னா H2O அது வந்து லிக்விட். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதனுடைய ஸ்டேட்டையும் நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட்டையும் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். நான் வந்து சொன்னேன் இப்போ கேஸை வந்து நம்ம ஆரோ மார்க் போட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம், ஏன்னா அது எவால்வ் ஆகும்னு சொன்னேன். அது ப்ராடக்டில் வந்து நம்ம கேஸ் வந்ததுனால தான் நம்ம ஆரோ மார்க் மட்டும் மென்ஷன் பண்ணுவோம். ரியாக்டண்ட்டில் அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி மென்ஷன் பண்ணக்கூடாது. அது கேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா உங்களோட டவுட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் கண்டிப்பாக அதனுடைய ஆன்சர் இல்லை உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன். இதே ஃபார்மேட்டை வச்சு நீங்கள் எல்லா கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸையும் பேலன்ஸ் பண்ணலாம். எல்லா கெமிக்கல் ஈக்குவேஷனையும் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். இதே மெத்தட் தான். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் திருப்பி நீங்கள் அது படிக்கும்போதோ இல்லை ஸ்கூலில் படிக்கும்போதோ இல்லை அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எழுதி பார்க்கும்போதோ திருப்பி அதை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் எப்போ படிக்கும்போதும் இந்த நான் சொல்லியிருக்கிறத வந்து நீங்கள் ஒரு நோட்ஸை எழுதி வச்சுட்டு இதை வந்து ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் படிச்சிங்கன்னா அது கிளியராக புரியும். புரியறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் திருப்பி அந்த விஷயத்தை படிக்கும்போது உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அது ஈஸியாக புரிஞ்சிடும். இதை வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸாக நீங்கள் புக்லேயோ இல்லை எங்கே நீங்கள் எதில் படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுட்டு இந்த மெத்தட் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த பேலன்சிங் தி ஈக்குவேஷன் ப்ராக்டிஸ் மூலியமாக தான் வரும். ஏன்னா வந்து இது கைண்ட் ஆஃப் சம் மாதிரி தான். இது வந்து நீங்கள் மேக்ஸ் மாதிரி தான். இதை நீங்கள் திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். நான் வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். 3 வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஒன்று வாட்டர், இன்னொன்று வந்து NaCl அண்ட் இன்னொன்று வந்து Fe3O4. இப்போது நான் இது 3த்தையுமே நான் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புக்கில் இருக்க எல்லாமே வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக் என்னென்ன இருக்கும், இப்போ கைடு யூஸ் பண்ணுறவங்க கைடில் வந்து இருந்ததுன்னா அதை வந்து அதை வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் மூலயமா தான் வரும். ஸ்டார்டிங்லேயே வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம். இது போக தான் இந்த மாதிரி பேலன்சிங் தி ஈக்குவேஷன்ஸ் சில டாபிக்ஸ்லாம் நமக்கு எடுத்தோடனே புரியாது. சால்வ் பண்ணும்போது இல்லை நம்ம ரிப்பீட்டடாக படிக்கும்போது தான் நமக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதனுடைய கண்டினியூஷன் பார்ட் 3 வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த நான் புக்ஸில் கொடுத்துருக்க எல்லா ஈக்குவேஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை புரிஞ்சிருந்தால் மட்டுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு எப்பவுமே கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அ வீடியோ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.
everyone. Thank you.